ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கும் சிந்தனைக்கும் ஹவு டு ஸ்டடி த பைபிள், ஆண்டுடைய வார்த்தையை எப்படி படித்து நாம் அறிந்து புரிந்து கொள்வது என்பதை குறித்து நாம் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். பேசிக்கலி தேர் ஆர் 3 steps in பைபிள் ஸ்டடி. வேத பாடத்திலே ஆண்டுடைய வார்த்தையை படிப்பதிலே தியானிப்பதிலே 3 படிகள், எளிமையான படிகள் தான், ஆனால் மிக மிக முக்கியமான படிகள் இருக்கிறது. முதல் படி உற்று நோக்குதல். First step is observation. What does the passage say? இந்த குறிப்பிட்ட வசன பகுதி என்ன சொல்லுகிறது? இரண்டாவது வியாக்கியானம் பண்ணுதல். Second step interpretation. What does the passage mean? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? மூன்றாவது அதை அபியாசித்தல். Third step is application. What does the passage mean to me? Or how does it apply to me? எனக்கு இந்த குறிப்பிட்ட வசனம் இல்லாவிட்டால் வேத பகுதி எந்த விதத்தில் பொருந்தும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உற்று நோக்கும் பொழுது நாம் அந்த வசன பகுதி இல்லாவிட்டால் அந்த வசனத்தினுடைய செய்தியை நாம் அறிந்து கொள்கிறோம். In observation we discover the message. வியாக்கியானம் பண்ணும் பொழுது அந்த குறிப்பிட்ட வசன பகுதி இல்லாவிட்டால் வசனத்தை நாம் ஜீரணிக்கிறோம். In interpretation we digest the message. அதை அபியாசிக்கும் பொழுது நாம் அந்த புரிந்து கொண்ட வார்த்தையை நாம் பிரதிபலிக்கிறோம், அதை செயல்படுத்துகிறோம். In application we demonstrate the message. ஆனால் இன்றைக்கு பொதுவாக நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி செய்கிற காரியம், they usually jump from observation to application. முதல் படியான அந்த உற்று நோக்குதலை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த நடுவில் இருக்கிற அந்த வியாக்கியானம் பண்ணுதலை விட்டுவிட்டு நேரடியாக மூன்றாவது படியான அபியாசித்தல், அந்த அப்ளிகேஷனுக்கு அவர்கள் தாவி விடுகிறார்கள், குதித்து விடுகிறார்கள். They skip the important step called interpretation. இந்த வியாக்கியானம் பண்ணுதல், இந்த இல்லாவிட்டால் அந்த வசனத்துடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல் என்கிறதான படி மிக மிக முக்கியமானது. இதை நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது. இதை நாம் அலட்சியப்படுத்தினோம் என்று சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? இன்றைக்கு நாம் கண் கூட பார்க்கிறது போல அநேக துருபதேசங்கள், தவறான உபதேசங்கள், வேதத்திற்கு புறம்பான உபதேசங்கள் எழும்பி ஜனங்களை குழப்பி கொண்டிருக்கிறது. ஜனங்களும் போக வேண்டிய பாதை தெரியாமல் அநேகர் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் வியாக்கியானம் பண்ணுதல் என்கிற படியிலே அதிகமான நேரத்தையும் கவனத்தையும் செலுத்துவது மிக மிக முக்கியம். We need to spend enough time in interpretation. Right interpretation will lead to right application. Wrong interpretation will lead to wrong application. ஒரு வசனத்தை சரியாய் நாம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது, சரியாய் அந்த அர்த்தத்தை விளங்கி கொள்ளும் பொழுதுதான் நாம் அதை சரியாய் அபியாசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில சரியாய் அதை நாம் பிரதிபலிக்க முடியும். ஒரு வசனத்தையோ ஒரு ஆணுடைய வார்த்தையோ நாம் தவறாய் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அது தவறான அபியாசத்திற்கு நேரா, இல்லாவிட்டால் நாம் தவறாய் தான் அதை பிரதிபலிக்க முடியும். அதே போல if we don't interpret the word of God correctly, we will be ashamed before men and before God. ஆண்டுடைய வார்த்தையை நாம் தெளிவாய் வியாக்கியானம் பண்ணாவிட்டால், அதை அர்த்தத்தை தெளிவாய் விளங்கி கொள்ளாவிட்டால், மனுஷனுக்கு முன்பாக மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாகவும் நாம் வெட்கப்பட்டவர்களாய், தலை குனிந்தவர்களாய் தான் நாம் இருக்க வேண்டும். So don't rush to application before spending enough time on interpretation. எப்பொழுதுமே நாம் இந்த காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். ஒரு வசனத்தை உற்று நோக்கிவிட்டு இரண்டாவது படியான அந்த வியாக்கியானம் பண்ணுதலை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து நம்ம அந்த அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு போதுமான நேரம் செலவழித்த பிறகுதான் இந்த மூன்றாவது படியான அப்ளிகேஷன், அதை அபியாசிக்கிற படிக்கே நாம் வர வேண்டும். இது மிக மிக முக்கியம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆங்கிலத்திலே இந்த பகுத்து போதிக்கிறவன் என்கிற வார்த்தைக்கு ரைட்லி டிவைடிங் த வேர்ட், நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன், handling the word of God correctly. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ரைட்லி கட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு.
இந்த கட்டிங், இந்த வெட்டுதல் ஒரு கூடார தொழில் செய்கிறவருடைய ஒரு மொழி, பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மொழி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் கூடார தொழில் செய்கிறவராக இருந்தார். அவர் கர்த்தருடைய வேலையை, ஊழியத்தை செய்தாலும் அவர் கூடார தொழில் செய்தவர் இருந்தார் அந்த நாட்களிலே. அந்த நாட்களிலே கூடாரம் எப்படி செய்யப்பட்டது? இன்றைக்கு நாம் ஷாமியானா நமக்கு முன்பாக இருக்கிறது, நம்ம அதை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அதில் அந்த நாட்களிலே ஷாமியானாலாம் இல்லை. ஆகவே மிருகத்தினுடைய தோல் அதை வைத்துதான் அவர்கள் இந்த பேட்ச் ஒர்க்கை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தோள்களையும் ஒன்று சேர்த்து அதை ஒழுங்காக நேராக வெட்டி அதை ஒன்று சேர்த்து ஒன்னோடு ஒன்று ஒட்டி அதற்கு முன்பாக அதை தைப்பார்கள். ஸோ ஸ்கின் பேட்ச் ஒர்க்கை போலதான் அந்த நாட்களிலே இந்த கூடாரத்தை செய்தார்கள், தோல் துண்டுகளை வைத்து. ஸோ த கட்டிங் இஸ் நாட் ப்ராப்பர், த பீசஸ் வில் நாட் ஸ்டிக் ப்ராப்பர்லி அண்ட் த ஸ்டிச்சிங் வில் நாட் பி ப்ராப்பர். ஆகவே வெட்டுகிற காரியம் சரியா வராவிட்டால், சரியான காரியத்தை நீங்க அந்த தோல் துண்டுகளை சரியாக வெட்டாவிட்டால், வெட்டப்படலைன்னு சொன்னா அது ஒன்றோடு ஒன்று சரியாக ஒட்டப்படாது. ஒட்டப்படலைன்னு சொன்னா சரியாக தைக்க முடியாது. அந்த தையல் சரியாக வரவில்லை என்று சொன்னால், தைத்து முடித்த பிறகு அந்த கம்பிகளிலே அவர்கள் அந்த கூடாரத்தை நிறுத்துவதற்கு பிரயாசப்படும் பொழுது அது பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமாக, கேவலமாக அப்படியே காணப்படும். அதை பார்க்கிற ஜனங்கள், இதை செய்தது யார், இந்த கூடாரத்தை செய்தது யார் என்று சொல்லி ஒரு ஏளனமான ஒரு வகையிலே அவர்களை கேட்பார்கள். அது அந்த கூடாரத்தை செய்தவர்களுக்கு ஒரு தலைகுனிவு, ஒரு வெட்கம். அப்ப நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், அதே வார்த்தையை தான் பவுல் இங்க பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்மளுக்கு கூடாரம் செய்கிறவர்கள் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். we have tailors today, தையல்காரர். ஒரு புது ட்ரெஸ் மெட்டீரியல் நம்ம வாங்குறோம், தையல்காரர்கிட்ட போய் நம்ம டெய்லர்கிட்ட போய் தைக்க கொடுக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், அவர் அந்த புது பேண்ட்டை சரியா தைக்காம மறுபடியும் நம்ம கிட்ட கொடுக்குறாரு. அதை நம்ம போட்டு பார்க்கறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது சரியாக நம்மளுக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கிறது. இட் இஸ் வெரி டிஸ்கம்ஃபர்ட் ஃபார் அஸ். நம்ம என்ன செய்கிறோம், உடனே மறுபடியும் டெய்லர்கிட்ட போய் என்ன செய்கிறோம், இது ஃபிட்டிங் சரியில்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், அவர் பார்த்து விட்டு அவர் சொல்லுதான ஒரு காரியம், த கட்டிங் இஸ் நாட் ப்ராப்பர், அது சரியாக வெட்டப்படலை என்று சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுறது தெரியுமா, அந்த தையல்காரருக்கு ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு, நமக்கு முன்பாக அவருக்கு ஒரு தலைகுனிவு. The tailor will be ashamed before us. Similarly, the tent maker was ashamed in those days if he did not cut it properly. அந்த நாட்களிலே அதே போல கூடார தொழில் செய்தவர் ஒருவேளை அந்த சரியான காரியத்தை வெட்டாவிட்டால், அவர் சரியான வெட்டுதல் சரியில்லை என்று சொன்னால் எப்படி டெய்லர் அவமானப்பட்டாரோ அதே போல அந்த நாட்களிலே கூடார தொழில் செய்தவர்கள் எல்லாம் அவமானப்பட்டார்கள் ஜனங்களுக்கு முன்பாக. அதே போல ஆண்டுடைய வார்த்தையை ஒருவன் சரியாய் நிதானமாய் பகுத்து போதிக்காவிட்டால் அவனும் எப்படி இந்த டெய்லர், எப்படி இந்த கூடார தொழில் செய்தவர்கள் அவமானப்பட்டு தலைகுனிந்து ஏற்பட்டுச்சோ அதே போல அதை போதிக்கிறவனும் அப்படியே வெட்கி தலைகுனிந்து அவன் இருப்பான் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலே பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். ஆகவேதான் தீமோத்தேயுக்கு எச்சரிப்பின் வார்த்தையை எழுதுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. ஆகவே வெட்கப்படாத ஊழியக்காரன் என்று சொல்லணும்னா நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது, இது வெறும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் எழுதப்பட்டிருக்கு, நான் ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கிறேன், அப்ப எனக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாம் கை கழுவி விடக்கூடாது. இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கிற, தியானிக்கிற எல்லாருக்கும் இது பொருத்தமான வசனம், இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆகவே நம்ம இன்றைக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, we need to observe, we need to interpret, and then we need to apply. The Bible is not to be read in such a way that it is made to conform to our opinions and assumptions. Instead, we must conform to what it says. இது ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய நினைவுகள், என்னுடைய அபிப்பிராயங்களை ஆண்டுடைய வார்த்தை படிக்கும் பொழுது நான் அதற்குள்ளாக நான் திணிக்க கூடாது. அதற்கு பதிலாக நான் என்ன செய்யணும் தெரியுமா, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அதற்கு ஏற்றார்வார் போல் என்னுடைய கருத்தையும் என்னுடைய அபிப்பிராயத்தையும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை தான் நான் இன்றைக்கு செய்யணும். இதை செய்யாம நான் ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனங்களை எடுத்து அதை புரட்டி அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தையே திரித்து மாற்றி நான் அந்த அர்த்தத்தை ஜனங்களிடத்திலே சொல்லுகிறவனாய் காணப்பட்டால் நான் ஆண்டுடைய பார்வையில ஒரு வெட்கப்பட்ட தலை குனிந்த ஒரு ஊழியக்காரனாய் தான் நாம் இருக்க முடியும், ஒரு விசுவாசியாக தான் நாம் இருக்க முடியும். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே
நாம் மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ரொம்ப அவசியம். இந்த காரியங்கள் நாம் மனதில் வைப்போம். நாளை தினத்துல தொடர்ந்து இந்த வேத வியாக்கியானத்தின் அடிப்படையில் வருகிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் தியானித்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.